பழத்தோட்ட ஊழியங்கள், கத்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கத்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கத்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கத்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரித்துக்குரியவர்களே, மத்தேயு 5:7 இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். முதலாவது நாம் நம்முடைய உள்ளத்தில் இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களை பார்க்கிற பொழுதே நம்முடைய உள்ளம் அவர்களுக்காக மனம் இறங்க வேண்டும். மிருகங்களுக்காக, ரோட்டில் சரி நாய்களுக்காக, மருத்துவமனையில் இருப்பவர்களுக்காக, ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருப்பவர்களுக்காக, ஏழைகளுக்காக, தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக, தாய் இல்லாத பிள்ளைகளுக்காக, எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு எல்லாற்றையும் இழந்து நிற்கின்றவர்களுக்காக நாம் மனம் இறங்க வேண்டும். நாம் அவர்களை நேசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், உதவி செய்ய வேண்டும். நாம் அப்படியாக இரக்கம் காண்பிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கும் கூட இரக்கம் செய்வார். நமக்கு ஆபத்து வருகின்ற பொழுது நம்முடைய ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நெருக்கத்தின் மத்தியில் நிற்கும் பொழுது, தேவைகள் மத்தியில் இருக்கும் பொழுது கர்த்தர் வானத்து பலகணிகளை திறந்து, பூமியின் பொக்கிஷசாலைகளை திறந்து நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்மை வெட்கப்படுத்த வேண்டும், நம்மை அழிக்க வேண்டும் என்று எதிரிகள் எவ்வளவோ முயற்சித்தாலும் கர்த்தருடைய கையில் ஒப்புக் கொடுக்கவே மாட்டார். மாறாக அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள், அழிக்கப்பட்டு போவார்கள். மிகப்பெரிய திறவுகோல் சாவி வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் இரக்கம் காண்பிப்பதே. யாரை குறித்து எந்த கசப்பும் வேண்டாம், யாரும் கெட்டுப்போகணும்னு நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் மனம் இறங்குவோம். அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் உயர்த்தப்படுவோம். ஆண்டவர் என்னென்றைக்கு நமக்கு இரக்கம் காண்பிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திற்குள்ளே வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை கோடா கோடியை பெருக பண்ணுவாராக, உங்கள் பிள்ளைகளை கோடா கோடியை பெருக பண்ணுவாராக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இவ்வளோ பிரதான கிருபை பார்த்தீங்களா? எவ்வளோ பிரதான இறக்கம். நம்ம புது மாதத்துக்குள்ளே ஆண்டோட கிருபை நாம் பிரவேசித்திருக்கிறோம். நமக்கு எல்லா விதமான அதிகாரத்தையும் பலத்தையும் சுகத்தையும் ஆண்டவர் ஜீவனையும் தந்திருக்கின்றார். இந்த மாதத்தில் எவ்வளவு நாம் ஆண்டவரை தேட முடியுமோ அவ்வளவு தேடுவோம். எவ்வளவு நாம் ஆண்டவருக்கு நெருக்கமாக்கிட்ட நாம் போவோம். ஆண்டவருக்காக எவ்வளவு ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளவு நாம் ஊழியம் செய்வோம். பிரியத்துக்குரியவர்களை, அப்படிப்பட்ட பலனை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இந்த நாளிலே நம்முடைய வாக்குத்தத்த செய்திக்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். சரியாக 1 வருஷத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். நம்ம எடுத்துக்கலாம், இந்த 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் எதை தேடுகிறீர்களோ, எதை வாஞ்சித்து கதறி கொண்டிருக்கிறீர்களோ, எது வேண்டுமென்று நீண்ட காலமாய் துடித்து கொண்டிருக்கிறீர்களோ அதை உங்கள் கையிலே நீங்கள் அணைத்து கொண்டிருப்பீர்கள். இந்த மாதத்தில், இது மார்ச் மாதத்தில் கர்த்தர் இதுதான் உங்களுக்கு தருகிற வாக்கு தத்தம். அவ்வளோதான். ஒரு பிராண உற்பத்தி காலத்தில்னு இவர் சொல்கிறார். அது குழந்தை பிறக்கிறதுக்கான 10 மாதமாக இருக்கலாம், இல்லைனா 1 வருடமாக இருக்கலாம். இன்றைக்கி நாம் இதை எப்படியாக எடுத்துக்கொள்கிறோம் என்றால், இந்த 1 மாதத்திற்குள்ளாக, இன்றைக்கி 1ஆம் தேதி, இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை எத்தனை வருடமாக ஆசையாக எதிர்பார்த்திருந்தீர்களோ அதை உங்கள் கையில் வைத்திருப்பீர்கள் என்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்றார். ஒருவரை நம்ம நேசிக்கும் பொழுது அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் இடம் பெற்றிருக்கிறாங்க, ஏதோ காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும். அந்த அன்பு அப்படி தான் வெளிப்படுகிறது. ஆண்டவரும் நம்மை அதிகமாக நேசிக்கிற பொழுது அவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இது முன்னாடியே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகனே என்று சொல்லி. புது மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். என்ன வாக்குத்தத்தம் பிரதர்? ஊழியத்துக்கு என்ன வாக்குத்தத்தம்? நமக்கு என்ன வாக்குத்தம் கொடுத்துருக்கிறார்?
என்று சொல்வது வெளியிருந்து பார்க்கிற ஒரு சிலருக்கு வேடிக்கையாக இருக்கலாம். சிலர் சொல்ல கிறுக்குத்தனமாக இருக்கிறது என்று சொல்வார். ஆனால் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். நம்மளை நேசிப்பது நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கின்றார். இந்த மாதத்தில் இப்படியாக உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த வருடத்தில் இப்படியாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நாம் அந்த ஆசீர்வாதங்களை வாஞ்சையோடு கூட ஏற்றுக்கொள்கிற பொழுது, சிறு பிள்ளை போல நம்பி நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது அந்த மாதத்தில் கர்த்தர் அப்படியே செய்வார். இந்த புதிய மாதத்திலும் மார்ச் மாதத்திலும் கர்த்தர் அப்படியே சொல்லுகிறார், இந்த மாதத்தில் முடிகிறதுக்குள்ளாக உன் கையில் இருக்கும், நீ எதை ஆசைப்பட்டுட்டு இருந்தியோ, இத்தனை வருடங்களாக உனக்கு கிடைக்காமல் இருந்து எதுவோ அது உனக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியத்துக்குரியவர்களே, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு ஒரு நாள் எலியா சுனேமுக்கு போயிருந்த பொழுது அங்கே கனம் விருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற பொழுதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். பார்த்தீங்களா, அவர் சுனேம் என்கிற இடத்துக்கு போகும்பொழுது, எலிசா தீர்க்கதரிசி போகும்பொழுது அங்கே சுனேம்ங்கிற இடத்துல ஒரு மிகுந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ எங்கள் வீட்டுக்கு வாங்க ஐயா, வந்து சாப்பிட்டு போங்க ஐயான்னு சொல்லி ரொம்ப வருந்தி கேட்டுக்கொள்கிறாள். அதை கேட்டு அவரும் கூட அங்கே போகிறார். அப்பொழுது மிகுந்த சிறப்பான சாப்பாடு கொடுத்து அந்த ஸ்திரீ எலிசாவை மிகவும் சிறப்பாக கவனித்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சுனேம்ங்கிற ஊரில் எத்தனையோ பேர்கள் இருந்திருக்கலாம். இதே போல் கனம் பொருந்தியவர்கள், பணக்காரர்கள் இருந்திருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருந்திருக்கலாம், படித்தவர்கள் இருந்திருக்கலாம், ஏழைகள் இருந்திருக்கலாம், எத்தனை பேர் இருந்திருக்கலாம். யாருக்கும் தீர்க்கதரிசியை வீட்டுக்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும், சாப்பாடு கொடுக்க வேண்டுங்கிற எண்ணம் வரவில்லை. ஆனால் அந்த ஸ்திரீக்கு இருந்தது, சுனேமியாளுக்கு இருந்தது என்று நாம் காண்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளை போஷிக்க வேண்டும், ஊழியக்காரர்களை போஷிக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டுங்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்த அப்படினால்தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். ஒரு தீர்க்கதரிசி ஊருக்கு வந்திருக்கிறாருன்னா இந்த அருமையான சுனேமியாளுக்கு தோன்றியது போல உங்கள் ஊருக்கும் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வருவார்கள். உங்களுடைய பகுதிகளில் நீங்கள் வேலை பார்க்குற இடங்களிலே, ஊர்களில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வருவார்கள், ஊழியக்காரர்கள் வருவார்கள். பாவம், அவங்க எங்கே போவாங்க, எங்கே தங்குவாங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யலாமே, ஏதாவது போஜனம் கொடுக்கலாமே, ஒரு நேரமாக சாப்பாடு போடலாமே, தம்பிமாரெலாம் சேர்ந்து ஊழியம் பண்ணுறாங்களே, நிறைய பேர் புதுசாக ரசிக்கப்பட்டிருக்காங்க, நாமும் ஏதாவது ஒரு நாள் சாப்பாடு கொடுக்கலாமா, நாமும் ஏதாவது செய்யலாமா என்று நாம் சிந்திக்கிறோம் என்றால் அதுதான் இது சுனேமியாளுக்கு இருந்த நல்ல குணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆசீர்வாதத்தின் முதல் படி என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. சுனேமியால் அநேக ஆசீர்வாதங்களை இந்த எலிசாவின் மூலமாய் பெற்றுக்கொண்டார்கள். பல வருடமாய் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லாதவர்களுக்கு குழந்தை அன்று கொடுத்தார். இன்னும் அவர்கள் இழந்து போன எல்லா சொத்துக்களையும் ஒரு விசை ராஜா மூலமாக இந்த எலிசா சொன்னதுனால கிடைச்சது. எல்லாத்துக்கும் எங்கே ஆரம்பம் என்றால், அவர்கள் அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, ஐயா எங்கள் வீட்டுக்கு வாருங்க, சாப்பிட்டு போங்க, களைப்பாக இருப்பீங்கன்னு சொல்லி அன்போடு அழைத்தால் நல்ல குணம் உள்ளத்தில் இருந்தது. எவ்வளோ பேர் பழகுவாங்க, அன்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், கூட நிற்பாங்க, ஆனால் அவங்க போயிட்டே இருப்பாங்க, ₹1 செலவழிக்க மாட்டாங்க, ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டாங்க, சேர்ந்து சாப்பிட்டாலும் அவங்க பில்லை மாத்திரம் கட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. யாருக்கும் கொடுக்க வேண்டும், இல்லைன்னா பசியாக இருக்காங்களேங்கிற அந்த உணர்வு, ஐயோ பாவங்கிற உணர்வு, இல்லைன்னா நம்ம ஏதாவது செய்யுங்கிற உணர்வு 100ல் ஒருத்தருக்கு தான் இருக்குது, 1000ல் ஒருத்தர் தான் இருக்கிறது. ஏனையவர்களெல்லாம் அவர்கள் காரியத்தை பார்த்து அவர்களை போகிறாங்க. ஆனால் ஆசீர்வாதத்தின் திறவுகோள்கள் எங்கே இருக்கிறது என்றால், ஏழைகளை பார்க்கிற பொழுது, இதுபோல் ஊழியக்காரர்களை பார்க்கிற பொழுது, இதுபோல் கர்த்தர் ராஜ்யத்தை கட்டுகிறவர்களை பார்க்கிற பொழுது, தகப்பன் இல்லாதவர்களை பார்க்கிற பொழுது, தாய் இல்லாதவர்களை பார்க்கிற பொழுது, அவர்களுக்கு சாப்பாடு இல்லையே, அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதே, நாம் அதை செய்தால் என்ன என்கிற ஒரு நல்ல எண்ணம் உண்டாகும். அதைத்தான் இந்த இடத்துல நான் காண்கிறோம். ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்களே கூட்டு போய், பெரிய பணக்காரராக இருந்தாலும் மிகவும் தாழ்மையாக எலிசாவை விசாரித்து சாப்பாடு கொடுத்தார்களா. அதுக்கு பிறகு என்ன ஆகுது பாருங்கள். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையில் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையையும் ஒரு நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்பொழுது அங்கே தங்கலாம் என்றான். அதே மாதிரி அந்த அம்மா சாப்பாடு ஒரு சாப்பிட்டு போகிறாரு, அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அது தான் கணவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஹஸ்பண்டை போய் சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் அவங்க டெய்லி அடிக்கடி வராங்க, வரும்பொழுதெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுறோம், வீட்டு மேலே ஒரு ரூமை கட்டி ஒரு கட்டில் போட்டு படுத்து தூங்குவதற்கு ரெஸ்ட் எடுப்ப டேபிள் போட்டு ஒரு நாற்காலியை போட்டு குத்து விளக்கெல்லாம் வச்சுருவோம் என்று அங்கே அழகானபடிக்கு திட்டமிட்டு தன் உள்ளத்தில் தோன்றுகிற நல்ல எண்ணத்தை கணவனிடத்தில் சொல்கிறார்கள்.
கணவனும் ஓகே என்று சொல்லுகிறார். ஆக அந்த வீட்டிற்கு அடிக்கடி வருகிற பொழுதெல்லாம் அவர் மேலே அந்த ரூமில் தங்குறாரு. நல்ல சாப்பாடு போடுறாங்க, புக்கு வாசிக்கிறாரு. மிகுந்த சந்தோஷமாக எலிசா இருந்தார் என்று காண்கிறோம். தனக்கு வீட்டை கட்ட வேண்டும் என்று எத்தனை பேர் யோசிக்கிறாங்க. மாடியில் ஒரு ரூம் கட்டணும், இங்கே ஒரு ரூம் கட்டணும், அங்கே ஒரு ரூம் கட்டணும் யோசிக்கிறாங்க. இந்த பெண்ணும் ஊழியக்காரனுக்கு வீட்டை கட்ட வேண்டும், அதில் இந்த பொருள்லாம் போடணும், அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், எவ்வளோ நாளாலும் தங்கட்டும் என்று சொல்லி உணவு கொடுத்தது மாத்திரம் இல்லாதபடிக்கு வீட்டையும் ரெடி பண்ணினார் என்று காண்கிறோம். எனக்கு இதை ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த சுனேமியால் இருந்தார்கள். அவர்கள் எவ்வளவு சிந்தித்திருப்பார்கள் என்றால், இப்படிலாம் நம்ம கொடுக்கணும், இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்கன்னா இதெல்லாம் அவங்க செஞ்சுருப்பாங்க. பிரித்துக்குரியவர்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து எழும்புகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாருடைய ஹார்ட்ல இருந்து அப்படி பல தாட்ஸ் வரும். அது நம்முடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவா இந்த புதிய மாதத்தில் காலடி எடுத்து வச்சிருக்கிறீங்க? இல்லைன்னா நம்முடைய அரசியல் காரியங்களை குறித்து சிந்தனைகளா? இல்லைன்னா கிரிக்கெட்டை குறித்து சிந்தனைகளா? இல்லைன்னா என்ன சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்குது? ஊழியக்காரனுக்கு இப்படி உதவி செய்யலாம், அப்படி உதவி செய்யலாம், தேவனுடைய ராஜ்யத்தை இப்படி கட்டலாம், அப்படி கட்டலாம், ஆண்டவர் இப்படி தேடலாம், அப்படி தேடலாம், அதிகாலமே எழுப்பி ஜபிக்கலாம், ஊழியங்களுக்கு போகலாம். இந்த லெந்து நாட்களில் நிறைய சர்ச்சஸில் அதிகாலையில் 5 மணிக்கு ஜெபம் இருக்கிறது. காதில் இன்பமாக இந்த சத்தம் இருக்கிறது. நிறைய பிள்ளைகள் இந்த லெந்து நாட்களிலே அவர்கள் மத்தியானம் சாப்பிடாமல் இருக்காங்க, நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்காங்க. எவ்வளோ பேர் எவ்வளவோ தியாகங்களை அவர்கள் செய்கின்றார்கள். காரணம், நான் இந்த லெந்து நாட்களில் ஆண்டவர் பட்ட பாடுகளை நான் தியானிப்பேன். தியானித்து நானும் கூட ஏதாவது ஒரு சின்ன பங்கை நான் தருவேன். முடிந்த அளவுக்கு நான் ஆண்டவருக்காக என்னை நான் ஒருத்து ஏதோ ஒரு தியாகம் செய்வேன். அநேகர் அந்த 2 நாட்களிலே தங்களை வெறுக்க ஆரம்பிப்பதை பார்க்க சிந்தித்து ஆண்டவருக்காக அவர் பாடுபட்டது போல நானும் ஏதாவது ஒரு சின்ன பங்கை எடுத்து கொடுப்பேன் என்று சொல்லி சிந்திப்பதை பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நான் சின்ன வயதில் நான் ஆண்டவரை தேட ஆரம்பித்த பொழுது, ஆண்டவருக்கு பின்பாக நான் செல்ல ஆரம்பித்த பொழுது, ஒவ்வொரு ஊழியத்துக்கு நான் போகும் பொழுதும் நானும் ஏதாவது ஆண்டவருக்காக செய்வேன். அங்கே ஜான்கோல் செய்யா, தூத்துக்குடி, இன்னும் நிறைய கடற்கரைகளுக்கெல்லாம் போகும்போது பெரிய தூக்குச்சட்டியில் பூம்பருப்பு சுண்டல் நிறைய காரியங்களை கொண்டு வருவேன். நான் தூக்கி கொண்டே செல்வேன், நான் இதை தூக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி. அதுக்கு பிறகு அந்த ஊழியங்கள் நடக்கிற கன்வென்ஷன் கூட்டங்கள் நடக்கும் பொழுது வாசலில் நின்று எல்லாரையும் நான் சோத்திரம் போட்டு வரவேற்பேன். சேர்களை சந்தோஷமாக எடுத்து போடுவேன், துடைப்பேன். நானும் ஏதாவது ஒன்றை என் ஆண்டவருக்கு செய்யட்டும் என்கிற ஒரு எண்ணமும் விருப்பமும் எனக்கு சின்ன வயதிலிருந்தே இருந்தது. ஐ வில் ஆல்சோ டூ சம்திங் ஃபார் த லார்ட். நான் ஏதாவது பண்ணலாமே என்று நான் ஓடி ஓடி நான் பார்ப்பேன். எங்கள் ஜெப குறிப்பு கொடுக்கும் பொழுது நானும் அதில் ஆசையாக ஜெபிப்பேன். பிரியத்துக்குரியவர்களே, ஊழியத்தில் பங்கு பெறுவது என்பது ஒரு பெரிய சந்தோஷம். நான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பது ஒரு பெரிய சந்தோஷம். இந்த புதிய மாதத்தில் நானும் கூட ஆண்டவருக்காக ஏதாவது செய்வேன். எப்பொழுதும் என்னால் முடிந்ததெல்லாம் நான் ஆண்டவருக்காக கொடுப்பேன். பணம் கொடுக்க முடியாவிட்டால் பரவாயில்லை. இதுபோல் ஓடி ஓடி விழுந்து கிடந்து எவ்வளவோ ஊழியங்களை நான் செய்யலாம். ஊழியங்கள் அதிகமாக இருக்கிறது, அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. ஆனால் வேலைக்காரர்களும் கொஞ்சமாக இருக்கிறாங்க. கூட்டங்களில் பங்கு பெறுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சேரில் உட்காந்துட்டு எஞ்சிட்டு போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. வந்து கூட்டத்தில் பங்கேற்றுட்டு ஆராயில் பங்கேற்று போகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் உழைக்கிற கால்கள் மிகவும் கொஞ்சமாக இருக்கிறது. சேர்களை துடைக்கிற கரங்கள் மிகவும் கொஞ்சமாக இருக்கிறது. வருகிறவர்களை வரவேற்கிறவருடைய தொகை மிகவும் குறைவாக இருக்கிறது. பாஸ்டர் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, ஏதாவது செய்யணுமான்னு சொல்லி கேட்குறவங்களுடைய எண்ணங்கள் மிக குறைவாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆலயத்துக்கு செல்கிற பொழுதெல்லாம், ஊழியத்துக்கு செல்கிற பொழுதெல்லாம் நாமும் ஏதாவது ஒன்றை ஆண்டவருக்காக செய்ய வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவருக்காக எதையாவது கொடுக்க நான் வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு சோத்திரம். எத்தனை பேர் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் ஊழியத்துக்காக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும் பொழுது நான் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துட்டேன். கேட்பதற்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற தாகம். ஆண்டவர் நமக்காக அவர் ஓடி ஓடி உழைத்தார். 3 வருடங்கள் ஏதாவது மக்களுக்காக செய்யணும்னு சொல்லி எல்லா இடங்களுக்கும் போய் ஊழியம் செய்தார். அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக ஆண்டவர் சிலுவையில் போய் அவர் ஆணி கடாவப்பட்டு 6 மணி நேரம் அசையாமல் தொங்கி பாவ மன்னிப்பிற்கான ஒரு பிராயச்சித்தத்தை உண்டு பண்ணினார். வியாதிகளிலிருந்து சுகம் பெறுவதற்கான அருமருந்தை அவர் ரெடி பண்ணினார். பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, சங்கிலிகளை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு ஆயுதத்தை அங்கு ரெடி பண்ணினார். இதுதான் ஆண்டவரும் நமக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தார். அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, சிலுவையின் அன்பு நம்மை நெருக்குகிற பொழுது நாம் ஏதாவது ஒன்றை, ஒரு நல்ல காரியத்தை பிறருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிப்போம்.
இது வெறும் கிறிஸ்தவ செய்தி மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களுக்காக செய்கிறங்கிற செய்தி மாத்திரம் நினைக்காதீங்க. கண்களுக்கு முன்பாய் காண்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். வியாதிப்பட்டு கிடக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, ரோட்டோரங்கள் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, தகப்பன் தாய் இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ரோடு சைடில் திரிகிற நாய்க்குட்டிகள் எத்தனையோ இருக்கின்றன, வியாதிப்பட்டு அடிபட்டு கிடக்கிற நாய்க்குட்டிகள் எத்தனையோ இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சிப்போம். நம்முடைய இதயங்களில் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை எழும்பிக் கொண்டே இருக்கட்டும். நன்மை செய்கின்றவர்களாக, யாருக்கு எப்படி நன்மை செய்யலாம் என்று சொல்லி சிந்திக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். யாருக்காவது எதையாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் துடிக்கிற பொழுது, விழுந்து கிடக்கிறதை தூக்கி விடுவதற்கு நாம் ஓடி செல்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மையும் கூட அவர் இந்த மாதத்தில் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. 11ஆம் வசனம். ஒரு நாள் எலிசா அங்கே அந்த அறை வீட்டில் தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாக கேயாசை நோக்கி, இது சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றார். அழைத்து கொண்டு வந்தால் அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்தில், அது சேனாதிபதி இடத்துலையாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேளென்றார். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றார். அப்போ எலிசா ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, என்ன இவ்வளவு அழகாக ரிசீவ் பண்ணுறீங்களாம்மா, இப்படி சாப்பாடு கொடுக்குறீங்களே, எனக்குன்னு ஒரு ரூமே கட்டியிருக்கீங்களே, எவ்வளவு எனக்கு நல்லது பண்ணுறீங்க. இஸ் வெரி மச் ப்ளீஸ்ட் வித் தட். எலிஷா வாஸ் வெரி மச் ப்ளீஸ்ட் வித் தட். ஆனால் அவர் கேட்குறாரு, நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா, ராஜா கிட்ட ஏதாவது பேசணுமா, சேனாதிபதிகிட்ட? ரொம்ப கேஷுவலாக அவர் கேட்குறாரு, எஃபர்ட்லெஸ்ஸாக கேட்குறேன். ஏன்னா அந்த ராஜா சேனாதிபதிகள்லாம் எலிசாவுக்கு நடுங்கிறவங்க, நாட்டுக்கு அவர் தான் எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கிறார். நான் இது ஹெல்ப் பண்ணுமாம்மா, உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? நாம் ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைப்பிற்கு ஒரு காலம் இருக்கிறது. ஆண்டவர் மேலே இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு பிறகு அவர் நம்மளை கூப்பிட்டு, நான் உனக்கு ஏதாவது செய்யணுமா என்று கேட்கின்றார். என்னப்பா என் மகனே, நீ இந்த மாதத்தில் பிரவேசிச்சிங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? மகளே, இந்த மாதத்தில் பிரவேசிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? தம்பி தங்கச்சி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளே, கர்த்தர் கேட்குறாரு, என் அருமை மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்குறார். நாம் ஆண்டவருக்காக ஓடுகிற பொழுது, ஊழியத்தை செய்கிற பொழுது, ஒவ்வொரு வேர்வை துளிகளாய் நாம் ஆண்டவருக்காக சிந்துகிற பொழுது, ஒவ்வொரு இடத்திலும் போய் இயேசு நல்லவர் என்று நாம் பிரசங்கம் செய்கிற பொழுது, உள்ள முழுவதும் நன்றினாலும் அன்பினாலும் நிறைந்து எல்லா ஜனங்களுக்கும் முடிந்த உதவி செய்கிற பொழுது கர்த்தர் ஒரு நாள் வர, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? அது ராஜாவாக இருக்கலாம், என்ன யாராகவும் இருக்கலாம். நான் போய் பேசணுமா, உனக்கு அவன்கிட்ட போய் பேசணுமா, நான் உனக்கு என்ன பண்ணணும்? அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? ராஜா கிட்ட பேசணுமா, படைத்தளபதிகிட்ட பேசணுமா, உனக்காக நான் என்ன செய்யணும்? ஏதாவது திருப்பி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எலிசாவுக்கு வந்ததா? நம்ம நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வைங்களேன், ஒரு நாள் அதுக்குரிய பலன் இல்லாமல் போகவே போகாது, ரிட்டர்ன் இல்லாமல் போகவே போகாது. பிஸ்னஸில் பல லட்சங்களை போடுங்க, பல லட்சங்கள் உங்களுக்கு திரும்பி வரும். பல கோடிகள் திரும்பி வரும். சில இடத்த வாங்கி போடுவாங்க, சில லட்சங்கள் இப்போ கோடியாக வேலைக்கு போகுது. ஒரு சிலர் எவ்வளோ லட்சங்களை கோடிகளை போட்டாலும் ரிட்டர்னே இருக்காது, அப்படி இல்லாமலே போயிடும். அதனால் அவங்க அப்படி ஒடிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் பிறருக்கு நான் உதவி செய்கிற பொழுது, கொடுக்குற பொழுது, ஊழியங்களை தாங்குகிற பொழுது, நாம் ஆண்டுடைய ஊழியத்திற்காக வைராக்கியம் என்று தருகிற பொழுது அது ஒரு காலம் வீணாய் போகாது. ஒரு நாள் ஆண்டவர் திருப்பி கொடுப்பார், 100 மடங்கு கொடுப்பார், 1000 மடங்கு கொடுப்பார். என் ஊழியத்திற்காக நீ இதை செய்தாய், என் ஊழியக்காரனை தாங்கினாய், எனவே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு ஆண்டவர் செய்வார். ஒரு காலம் வீணாய் போகாது. இந்த புதிய மாதத்திலே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கடந்த காலங்களில் ஊழியங்களை தாங்கியதையும் ஊழியக்காரர்களை தாங்கியதையும் பக்கபலமாக இருந்ததை கர்த்தர் நினைவு கூர்ந்தவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் இந்த மாதத்தில்? நீ சொல்லு, எதுவாக இருந்தாலும் சரி, ராஜா கிட்ட பேசுறதா கூட நான் பேசுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சுனேமியால் பதில் சொல்லுகிறாள், ஒன்றும் வேண்டாயா, என் ஜனங்களுக்குள்ள நான் வாழ்ந்து சுகமாக இருக்கிறேன். அவங்கள மாதிரி ஒரு லேடியை பார்க்கவே முடியாது. ஒன்றும் வேண்டாங்கய்யா, நீங்கள் ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு வந்தாலே போதும், நீ தங்கி இருக்குன்னா போதும், சாப்பிட்டா போதுங்களா, அதுவே பெரிய சந்தோஷம். என் ஜனங்களுக்குள்ளே வாழ்ந்து சுகமாக இருக்கிறேன். இது மாதிரி ஒரு பேசுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். யாரை பார்த்தாலும் கவலையாகவே இருக்கிறது, முகத்தை தூக்கிக்கிட்டே இருக்கிறது, அழுறது, யார்கிட்ட போனாலும் பிரச்சனையே சொல்லிக்கிட்டே இருக்கிறது. என் புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, அவள் சரியில்லை, இவன் ஆஃபீஸில் அது சரியில்லை, இது சரியில்லை, எப்போ பார்த்தாலும் அப்படி கவலைகளையே சொல்லிகிட்டு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் வேதனையே சொல்லிகிட்டு இருப்பாங்க.
ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெண்ணிற்கு இல்லாத பிரச்சனையா? குழந்தையே இல்லை, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஒரு குறையும் இல்லையா, நான் இதெல்லாம் வாழ்ந்து சுகமாக இருக்கிறேன். நான் கவலையை வேறு யார்ட்டையும் காமிக்க விரும்பலை, யார்ட்டையும் போய் புலம்ப விரும்பலை. மனதிற்குள்ளாக ஒருவேளை அவர்களுக்கு தைரியம் இருந்திருக்கலாம், எப்படி எனக்கு குழந்தையாடு தருவார்கள் நிச்சயம் இருந்திருக்கலாம். அதனால் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு குறை இல்லை, நல்லா இருக்கிறேனே. எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்வோம். இன்னொருத்தர் போயிட்டு வாழ்க்கையில் உள்ள ரகசியங்களெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். எதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்லுவது, எதை பேச வேண்டும், பேசக்கூடாது, எப்படி பேச வேண்டும் என்பதை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் அந்த இடத்துல தவறி போகிறாங்க. பிரியத்துக்குரியவர்களை, நாம் அதை கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். பாருங்கள், இப்படியாக அங்கே போகிற பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். 14ஆம் வசனம். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேசி அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, புருஷனும் பெரிய வயதில் என்றான். அப்போ அவளை கூப்பிடணுன்னா வாசற்படியில் நின்றால், ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பா என்றான். இந்த அம்மா ஒன்றுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. உடனே கேசி வேலைக்காரர் கூப்பிட்றாரு. எப்பா அவருக்கு என்னப்பா பண்ணணும், அவளுக்கு என்ன தேவை இருக்குது, ஷீஸ் சைல்ட்லெஸ், கோடி கோடியாக சொத்து இருக்குது, எத்தனையோ ஏக்கராக நிலம் இருக்குது, ஆனால் குழந்தை இல்லை, கணவருக்கு ரொம்ப வயதாயிடுச்சு, குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அங்கே இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் சொல்லப்படுது. இவ்வளோ சொத்தும் ஆஸ்தியும் எங்கே போக போகுதுன்னே தெரியல, குழந்தை இல்லை, வெறுமையான ஒரு வாழ்க்கைன்னு சொல்கிறோம். நோ பாசிபிலிட்டி, குழந்தை பிறகு வாய்ப்பே இல்லை, ஹஸ்பண்ட் இஸ் வெரி ஓல்டு அப்படிங்கிறாங்க. உடனே அவர் அங்கே ஒரு பதிலை சொன்னார் என்று காண்கிறோம். பெரிய பெரிய பணக்காரனுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சில இடங்களில் ஒன்றுமே செய்ய முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள்ங்கிற ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்குங்கிறது இதில் நம்ம கற்றுக்கணும். எவ்வளோ பெரியவங்க தான், நான் இது நடக்காது, இது முடியாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து விடுது. இதைத்தான் இங்கே நான் காண்கின்றோம். மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள், நம்முடைய பார்வைக்கு தோற்றம் அளிக்கிற பலவான்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு இடத்துல வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? பெரிய அரசியல்வாதிகள் கோடி கோடியாக சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன நினைக்கிறோம், ஆனால் ஒரு சில இடங்களில் ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு நிலைமை வருகிறது. பிரித்துக்குரியவர்களே, அதைத்தான் இங்கே காண்கின்றோம். அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைங்கிற ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கி இதே போல் இந்த சுனைமையால் போல் குழந்தை இல்லாதவர் எத்தனை பேர் இருக்காங்க. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், இனி குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நிலைமையில் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம கேட்டோன்னா அவங்களுடைய வருத்தங்கள், கவலைகள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். சமுதாயம் அவர்கள் எவ்வளோ கேவலமாய் பேசுகிறது என்பது தெரிய வரும். அவருடைய மனதிற்குள்ளாக எவ்வளோ உளைச்சல் இருக்கிறது என்பது தெரிய வரும். இதை போல் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். அது நிமித்தமாக அதிக மன உளைச்சலோடு நீங்கள் காணப்படலாம், நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கலாம். உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். எது உங்களுக்கு இல்லையோ அதை இந்த மாதத்தில் முடிகிறதுக்குள்ளாக நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே அவர் சொல்கிறாரு, by this time next year you will carry a boy baby on your hands அப்படிங்கிறார். அடுத்த வருஷம் இதே நேரத்தில் உன் கையில் ஒரு ஆண் குழந்தை இருக்குமா, நீ போ அப்படிங்கிறார். what is impossible is made possible by Elisha. உன் கையில் ஒரு குழந்தை இருக்கும், அவ்வளோதான். என்ன, எதுக்கு, வயசாயிடுச்சா, அது நடக்குமா நடக்காதா, ஃபிசிக்கலாக என்ன ப்ராப்ளம், இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட், அதெல்லாம் என்ன கொஸ்டின் கிடையாது. போ, உனக்கு அடுத்த வருஷம் இவ்வளோ நாளில் உன் கையில் ஒரு ஆண் குழந்தை இருக்கும். எவ்வளவு ஒரு வல்லமையுள்ள தேவன், எவ்வளோ வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரன், ஆண்டவருடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசி, எவ்வளவு எளிதாக ஒரு சொல்லுகிறார், அடுத்த வருடம் இந்த நேரத்தில் உன் கையில் ஒரு குழந்தை இருக்கும், அவ்வளோதான். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது என்று தோன்ற காரியங்களை கர்த்தர் எது தடை இருந்தாலும் அதை அகற்றி விட்டுறார். உள்ளே வரட்டும், ஆசீர்வாதம் உள்ளே வரட்டும்ங்கிறார். இந்த மாதம் அப்படியாக அந்த தடைகள் நீக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் உள்ளே வருகிற மாதம் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எது மனிதர்களால் முடியாதுன்னு சொல்லப்படுகிறதோ அதை இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். திஸ் இஸ் அ மந்த் காட் இஸ் கோயிங் டு டூ பிக் திங்ஸ் இன் யுவர் லைஃப். அவ்வளவுதான். ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே வெற்றி, அடுத்த வருஷத்தில் குழந்தை. இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளாக மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் காண்பீர்கள். இதைத்தான் நான் ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். திஸ் இஸ் வாட் ஐ லைக் டு டெல் யூ இன் ஜீசஸ் நேம். அந்த தீர்க்கதரிசி மிக சாதாரணமாக அங்கே சுனைமியலை பார்த்து சொல்கிறார், ஏமா கவலைப்படுறீங்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தை. எங்களை இவ்வளோ கவனிச்சிட்டிங்க இல்லையா, எங்களை இவ்வளவு பாசமாக வச்சுக்கிட்டீங்களா, சாப்பாடு கொடுத்தீங்களா, இதை வைத்துக்கொள்ளுங்கள். நாம் ஆண்டவருக்காய் செய்கிற சின்ன சின்ன ஊழியங்களையும் கூட அவர் எவ்வளவு பெரிதான அளவில் கனப்படுத்துகிறார் என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஊழியக்காரங்களுக்கு நம்ம செருப்பாக இருந்தோம் அப்படின்னா ஊழியங்களை ஓடி ஓடி போய் நம்ம
செஞ்சோன்னா எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார் என்பதை இந்த இடத்துல நான் காண்கிறோம். அவர் அழகாக சொல்கிறார், அடுத்த வருடம் இந்த நேரத்தில் உங்கள் கையில் ஒரு குழந்தை இருக்கும். பாருங்கள் என்ன ஆகுது பாருங்கள். 17ஆம் வசனம். அந்த ஸ்திரீ கற்பந்திரத்தை எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றார். அது அப்படி நடக்குது. இவர் சொல்லிட்டு போறாரு, அது அப்படி நடந்து விடுகிறது. தேவன் தன் ஊழியக்காரன் சொன்னதை எவ்வளவு அழகாக அங்கே ஃபுல்ஃபில் பண்றார். நடக்கவே நடக்காது. புருஷனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, ஒரு ஓல்டு மேன். ஆனால் ஆண்டவர் அங்கே அந்த குழந்தை கொடுத்தார் என்று சொல்லி நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் பேசுகின்றவராக இருக்கின்றார். உடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும், நஷ்டங்கள் இருந்தாலும், நடக்கவே நடக்காதுங்கிற ஒரு காரியம், ஒரு நெருக்கடி இருந்தாலும் அதெல்லாம் உடச்சி சுக்குனராக்கி போட்டுட்டு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தந்துடுவார். நிறைய பேர் அவங்களே வாழ்க்கையில் முடிவுக்கு வந்துடுறாங்க. இது முடியாது, இனி வேலை கிடைக்காது, இனி கல்யாணம் ஆகாது, இனி பிள்ளை பிறக்காது, இனி அவ்வளோதான், இனி வீடு கட்ட முடியாது, இனி இந்த வியாதி வந்துருச்சு பிழைக்க முடியும், அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஒரு விசை நான் வேலை பார்க்குற ஒரு ஸ்தலத்தில் ஒரு 10-15 பேர் உட்காந்துருந்தோம். அப்போது தூர இடத்துலேருந்து ஒரு சகோதரி அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. அவனை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அவங்க அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த வியாதி இத்தனை ஸ்டேஜ் போயிட்டு இல்லையா, அதனால் இத்தனை ஸ்டேஜ் பிழைக்க முடியாது டாக்டர் சொன்னாங்க, அதனால தான் அப்படி ஆகி போச்சுன்னாங்க. நான் உடனே அப்ஜெக்ட் பண்ணேன், என்னங்க நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க? அப்படி வியாதி பிழைக்க முடியாது ஆண்டவர் சொல்லுவாரா? ஆண்டவரால் சுகமாக்க முடியாத வியாதி இருக்கா? நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் உடனே கேட்டேன், அப்போ அந்த வியாதி இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா சுகப்படுத்த முடியாதா? ஏசப்பால் இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது, அந்த வியாதியை குணப்படுத்த முடியாதுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். தேவன் 4th ஸ்டேஜில் போனாலும் 5th ஸ்டேஜில் போனாலும் அந்த வியாதியை உடைச்சி உயிர் கொடுக்க முடியும். எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். என்ன விதமான ஆசீர்வாதத்தையும் தேவனாலே கொடுக்க முடியும். அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, தயவுசெய்து அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. இது நடக்காது, அது நடக்காதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. அவர் என்ன அற்புதம்னாலும் செய்வார், அதிசயம்னாலும் செய்வார். அதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த புதிய மாதத்தில் மிகப்பெரிய அதிசயங்களை ஆண்டு செய்ய போகிறார். நாம் பெற்றுக்கொள்வோமா? அதற்காக நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவீர்களா? அப்போ புதிய மாதத்தை நீங்கள் காண உதவி செய்திருக்கிறீங்க. நீங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையில் எது முடியாது, எது நடக்காது என்று மக்கள் சொல்கிறார்களோ அதை நீ செய்து முடிக்க இந்த மாதத்தை ஆண்டவரை தெரிந்து கொண்டிருப்பதற்காக சோதரம். சோதரம் ஐயா, இவளுக்கு வயதாகி, கணவருக்கு வயதாகி விட்டது, குழந்தை பிறப்பிற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. கூட்டு அடுத்த வருஷம் நேரத்தில் உன் கையில் ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. ஆண்டவர் அதை செய்தீங்கப்பா. முடியாது என்கிற காரியம் எங்களுக்கு தான் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது, எங்களுக்கு தான் அவிசுவாசம் வருகிறது, எங்களுக்கு தான் அந்த வியாதி சுகமாகாதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் எங்கள் தேவன் பரம தேவனாக இருக்கிறீர், ஆல்மைட்டி காடாக, சர்வ வல்லமை உடையவராக இருக்கிறீர். எவனுக்கும் உதவி செய்ய, யாரையும் தூக்கி நிறுத்த, எந்த முடியாத காரியத்தை முடிய வைக்க உம்மாலே கூடுமப்பா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இது புதிய மாதத்தில் பிள்ளைகள் விசுவாசிக்கட்டும். தேவனால் என் வாழ்க்கையில் என்ன அற்புதத்தை வேணாலும் செய்ய முடியும்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கட்டும். ஆண்டவரை தோத்திரம் ஐயா, அப்பொழுது நீர் பெரிய காரியங்களை செய்வீர். சோத்திரம். உடைய பிள்ளையை பலப்படுத்துங்க. என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கட்டது. எத்தனை ஸ்டேஜி, அது அந்த ஃபெயிலியர், இந்த ஃபெயிலியர், ரத்தம் வர மாட்டேங்க, அது வர மாட்டேங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. இன்றைக்கு அந்த வியாதியை அவளை விட்டு நீங்கணும். மரண படுக்கையில் கிடப்பவர்கள் எந்திக்கு நடக்க முடியாதவர்கள் நடக்கணும். இயேசுவே சோத்திரம் ஐயா, எவ்வளோ பலத்தோடு அந்த வியாதிகள் இருந்தாலும் அது மறையட்டும். ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, பக்கவாதம் வரக்கூடாது, சடிதில் மரணம் வரக்கூடாது, விபத்துகள் வரக்கூடாது, நாச மோசங்கள் அந்த மாதத்தில் வரக்கூடாது, ஆஸ்பத்திரியில் போய் கிடக்கிற நாட்கள் வரக்கூடாது. தேவரீருடைய பிள்ளைகளை எப்படியாவது தூக்கி நிறுத்தும். தேவரீருடைய பிள்ளைகளை எப்படியாவது ஆசீர்வதி. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். எப்படியாவது உடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம் ஐயா. இயேசுவே, வியாதிப்பட்ட இடங்களை அப்படி தடவி கொடுங்க. எனக்கா இப்படி சுகமாயிருக்கு, நான் இப்படி சுகமாயிட்டேன், இயேசு எனக்கு புது வாழ்வு தந்தார் என்று எல்லாரும் கதறத்தக்கதாக அற்புதங்களை செய்யுங்க. பணம் இல்லாமல் யாராலே வாழ முடியும்? இந்த மாதம் தரித்திரமே வேண்டாம். இந்த மாதம் இது காசு இல்லை, அது காசு இல்லை, ஐயோ எனக்கு இப்படி ஆகி போச்சு, நான் என்ன செய்வேன், எனக்கு ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி கதறுகிற மக்களை அப்படி விளக்கி எல்லாருக்கும் தகப்பன் நிறைவாக இருக்கட்டும். இந்த மாதமுடைய பிள்ளைகளை பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். பணத்து நிமித்தமாய் ஒரு சிறுமையும் வரக்கூடாது, ஒரு வெக்கமும் வரக்கூடாதப்பா. எப்படியாவது கர்த்தரை ஆசீர்வதிங்க, எப்படியாவது பலப்படுத்துங்க, எப்படியாவது ஸ்திரப்படுத்துங்க. தேவரீர் மனமிறங்குங்க. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தருடைய திருநாமத்தினாலே ஆண்டவரே வாதை அவர்களை விட்டு நீங்கட்டும். வியாதியே வேண்டாம்,
இருமல், தகப்பனே காய்ச்சல், சளி எத்தனையோ பேரை பாடாய்ப்படுத்துகிறது ஆண்டவரை. அவர்களுக்கு விடுதலை தாருங்க ஆண்டவரை. சுகர், ப்ரெஷர், யூரியா, கிரியாட்டின் எல்லாம் நார்மல், கொலஸ்ட்ரால் எல்லாம் நார்மலாக இருக்கட்டும். பிள்ளைகள் எதை வாஞ்சிக்கிறார்களோ அதை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக, கிருபை தாங்குவதாக, இரக்கம் தாங்குவதாக. அப்பா அப்படியே ஆண்டவரை தோத்திர இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரை தோத்திர வயதான கீழே விழுந்து விடாதபடி இந்த மாதத்தில் ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க. ஒரு ஆபத்து அவர்களுக்கு வரக்கூடாது. வாலிபர்கள் பைக்கில் வேகமாக போகிறாங்க, மரணங்கள் வந்துடக்கூடாது, விபத்துகள் நடந்துடக்கூடாது. மொபைல் அடிமைத்தலங்கள் விடுவியும், கெட்ட நண்பர்களிருந்து விடுவியும், போதை அடிமைத்தலத்திலிருந்து விடுவியும், புது வாழ்வு தாரும். இந்த கிருபை தாங்கட்டும், இந்த இறக்கம் தாங்கட்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்படியே ஆண்டவரை இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் எதை நினைத்து கலங்குகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் எதை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அதை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தும். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து நல்லபடியாக எக்ஸாம் எழுத உதவி செய்யும். இசப்பா ஆண்டவர் உலகம் இருக்க அத்தனை நாடுகளையும், இந்த தாய் திருநாட்டை, அனைத்து மக்களையும் ஆசீர்வதி. ஒருவர் கூட சிரமப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் ஊழியக்காரர்களுக்காக, அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வதியும். நாசிரியர் ராட்சப்பட தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, நாள்தோறும் நிகழ்ச்சியை பார்க்கிற மக்களை ஆசீர்வதியும். அடைக்கலான் குறி முதியோரத்தில் இந்த மாதத்தில் சேர அநேகர் அழைத்து கொண்டு வார். கர்த்தர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு தங்கியிருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.